இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 130:6. இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரர்களை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. தாவீது சத்துருக்களால் நெருக்கப்படும் போதெல்லாம் ஒரு நாளும் எப்பொழுது பொழுது விடியும் என்று ஜாமக்காரர்களை பார்க்கிலும் அவருடைய ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்குன்னு இந்த வசனத்துல சொல்றாரு. ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஏன்னா காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதா இருக்கு. காலையில அவர் கிருபையின் வார்த்தையை கொடுத்து தேற்றும்படியாக தாவீது சொல்றார், ஜாமக்காரர்களை பார்க்கிலும் விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரர்களை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்குதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம கூட அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், இரவு நேரத்துல பலவிதமான போராட்டத்தினால நித்திரை வராமல் தவிக்கிறவங்க, எப்பொழுது பொழுது விடியும் என்று காத்திருக்கிறவங்க, இல்ல வியாதி பலவீன போராட்டத்துல கூட உறக்கம் இல்லாமல் விடியற் காலத்துக்காக எப்படி ஜாமக்காரர்கள் ஏங்கி தவிக்கிறார்களோ அதை போல இன்னைக்கும் நம்முடைய ஆத்துமாவும் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கிறோமா, கர்த்தரை நம்பி இருக்கிறோமா? அதுதான் இந்த வசனத்துல நம்மோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறார். இந்த சங்கீதம் 137 பாருங்க, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்திலே கிருபையும் அவரிடத்திலே திரளான மீட்பும் உண்டு. அப்போ எப்பொழுது விடியும் என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு வரும்னு நம்ம காத்து கொண்டு இருக்கோமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரிடத்துல கிருபையும் அவரிடத்துல திரளான மீட்பும் உண்டு. தேவன் கிருபையுள்ள தேவன், அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவன் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு. அப்போ அதிகாலை தோறும் கர்த்தரை நோக்கி அவர் வார்த்தைக்கு நாம் காத்திருக்கும் போது அவர் நம்மை மீட்பார். அவர் நம் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிறார் இல்லையா? அதே சங்கீதம் 138 பாருங்க, இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டு கொள்வார்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ அக்கிரமங்களை செய்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மன்னிக்க தயப்படுத்தவரா இருக்கிறார். அவர் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறார். அவர் கிருபையினாலே அவர்களை காக்கிறவரா இருக்கிறார். அவர்கள் அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார்னு பார்க்கிறோம். அப்ப எப்பொழுது விடியும் என்று விடியும் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் நாம் தேவனை நம்பி நம்முடைய காரியங்களுக்கு இதோ உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கோன்னு கர்த்தர் சொல்றாரு இல்லையா? அப்படி நம் சுகவாழ்வு துளிர்க்கும்படியாய் நாம் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையா இருக்க வேண்டும். சங்கீதம் 119, 147, 148 2 வசனங்களை தியானிக்கும் போது, அதிகாலையிலே நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அதிகாலையிலே சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திரு. காலையில கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இல்லையா? அதிகாலையில எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வானத்து மன்னாவினாலே போஷித்தார். மன்னா என்பது கர்த்தருடைய வார்த்தையாகவும் இருக்கிறது இல்லையா? அதிகாலை தோறும் அவர் வசனத்துக்கு நம்ம காத்திருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் என்ன வார்த்தையை கொண்டு நம்மை போஷிக்க போகிறார் சொல்லி நம்ம காத்திருக்கிறோம் இல்லையா? அவர் வசனத்துக்கு நம்ம காத்திருக்கணும். அவர் வசனத்தை தியானிக்கும்படி ஜாமங்களுக்கு முன்பே, குறித்த ஜாமங்களுக்கு முன்பே என் கண்கள் விழித்து கொள்ளும். அப்போ அதிகாலையில தேவன் நம்ம எழுப்புறாருன்னா கர்த்தருடைய வசனத்தை நாம தியானிக்கணும். அப்போ அந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு இடைப்பட்டு நம்முடைய பிரச்சனைகளுக்கு, பாடுகளுக்கு, இன்னும் விடிவே கிடைக்கவில்லைன்னு நினைக்கிற அந்த காரியங்களுக்கு தேவன் பதில் நிச்சயமாய் அதிகாலையில நம்மோடு கூட பேசி இடைப்பட்டு அதை தருவார். அதை நாம விசுவாசிக்கணும். சங்கீதம் 63:6 சொல்லுது, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களிலே உம்மை தியானிக்கிறேன். பாறை அப்படின்னு சொல்றார். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது, அப்போ நாம உறங்கும் போது கூட கர்த்தரை நினைக்கணும். ராஜாமங்களிலே தாவீது கர்த்தரை தியானிக்கிறார் இல்லையா? எந்த சமயம் அவருக்கு கிடைக்கிறதோ இரவு நேரத்துல தான் அவர் தேவனை துதித்தே பாடுகிறார் அந்த வனாந்தர பாதையில இல்லையா? அப்போ தேவனை நோக்கி, ஏன்னா அவருக்கு ஆலயத்துக்கு போக முடியாமல் அவர் தவிக்கும் போது அந்த ராஜாமத்துல கர்த்தரை தியானிக்கிறாரு, கர்த்தரை துதித்து பாடுகிறாருன்னு பார்க்கிறோம். அப்போ அந்த நேரங்களை அவங்க எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுதான் செம்மையானவர்களை நோக்கி பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையின் சமாதானத்தின் முடிவை நீங்க பாருங்கன்னே வேதவசனம் சொல்லுது.
அதே போல் அப்போஸ்தலர் 27:29 பார்க்குறோம். இங்கே பவுல் அப்போஸ்தலனும் அவரோடு கூட சிலரும் சேர்ந்து ஒரு கப்பல் பிரயாணமாக அவங்க போகிறாங்க. அவங்க சீதோன் துறைமுகத்தை பிடிக்கிறாங்க. யூலி என்கிற பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்தில் போய் பராமரிப்பு அடையும்படியாக உத்தரவு கொடுக்கிறான். இந்த அரிஸ்டகு என்கிறவர் பவுலுக்கு ஒத்தாசை பண்ணுகிறார். அவர் சிசிலியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாக ஓடி லிசியா நாட்டு மீரா பட்டணத்திலே சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ இத்தாலியாவுக்கு போகிற அந்த அலெக்சாந்திரா பட்டணத்து கப்பலை நூற்றுக்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதிலே ஏற்றினான்னு சொல்றாரு இங்க பவுல் அப்போஸ்தலன். அந்த கப்பலை அவங்க நடத்தும் போது இரவு நேரத்தில் வருத்தத்தோடு அதை நடத்துகிறாங்க. அவங்க கடந்து ஒரு துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்துக்கு அவங்க வராங்க. லெசையா பட்டணம் அதுக்கு சமீபமாக இருக்குது. வெகு காலமாய் அந்த கப்பல் பிரயாணத்தில் அவங்க வந்ததுனால உபவாச நாள் கூட கழிந்து போகிறது. இனி கப்பலில் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவாக இருக்கிறதுன்னு பவுல் சொல்லுகிறத பார்க்குறோம். இப்படி அவருடைய ஜீவனுக்கு வருத்தமும் சேதமும் உண்டாயிருக்க போகிறது என்பதை அவர் பார்க்குறாரு ஆவியில். அதனால அங்கே எச்சரிக்கிறாரு. அப்போ அந்த துறைமுகமானது மழை காலத்தில் தங்குவதற்கு வசதியாக இராதனால அந்த இடத்த விட்டு தென்மேற்கு வடமேற்கு நோக்கி அந்த கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகம் ஃபெனிக்ஸ் என்ற இடத்தை சேரக்கூடுமானால் அந்த இடத்துல மழை வர்றதுக்கு முன்னாடி போய் சேரலான்னு பவுல் அப்போஸ்தலன் அந்த மாலுமிக்கு ஆலோசனை சொல்றார். அப்போ தென்றல் மெதுவாக அடிக்கிறதுனால அவங்க அந்த இடத்த விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகே ஓடினார்கள்னு வேதவசனம் சொல்லுது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அங்கே யுரைக்கிளைதான் என்கிற ஒரு கடும் காற்று மோதி அடிக்கிறதுனால அந்த கப்பல் அதில் அக்கப்பட்டு எதிர்க்க அது போக முடியாதபடிக்கு அது காற்றின் போக்கில் அது போக ஆரம்பிக்குது. அப்போ அவங்க அந்த படகுல பயணம் செய்கிற ஒவ்வொருவரும் பயப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த படகுல இருக்கிற எல்லா பொருளையும் அதில் இருக்கிற கப்பலில் இருக்கிற எல்லா பொருட்களையும் அவங்க தூக்கி தண்ணியில் அதை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த கப்பல் ஒரு சரக்குகளையும் தூக்கி போடுறாங்க, தளவாடங்களை அதுலேருந்து தூக்கி போடுறாங்க. அப்போ அந்த கப்பல் சேதமுறாமல் இருக்கிறதுக்கு எதெல்லாம் தீமையை வருவிக்குமோ அந்த காரியங்களை அந்த கப்பல் மூழ்கி போகக்கூடாது, அதில் பிரயாணம் பண்ணுறாங்க. அப்போ அதில் பாரமாக இருக்கிற காரியங்களை தூக்கி கடலில் போடுறாங்கன்னு பார்க்குறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக புயல் யூரோக்கிலதான் என்ற அந்த புயலை போல நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக புயல் போன்ற சூழ்நிலைகள் வரலாம், பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் துன்பங்கள் கண்ணீர் விடலாம். ஆனால் அவங்க எப்படி அன்னைக்கு பாரப்படாமல் இருக்கிறதுக்காக அந்த கப்பலில் இருக்கிற தளவாடங்களையும் பாரப்படுத்துகிற பொருட்களையும் தூக்கி அவங்க கடலில் தூக்கி எறிந்தாங்க. அப்போ அந்த கப்பல் லேசாகும் போது நம்ம கரையை கடக்கலான்னு அவங்க எண்ணி அப்படி செயல்பட்டாங்கன்னு பார்க்குறோம். அப்போ 3வது நாள் அந்த கப்பல் தளவாடங்கள் கையினால் எடுத்து எறிந்தோம்னே சொல்கிறாரு. 20வது வசனத்தில் பாருங்க, அப்போஸ்தலர் 27:20 அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் பெரும் காற்று மழை அடித்து கொண்டு இருந்ததுனால இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அவங்களுக்கு அற்று போயிடுச்சுன்னு பார்க்குறோம். அப்போ சூரியனை காணாமல் அப்போ எப்பொழுது விடியும் என்று ஜாமக்காரர்கள் காத்திருக்கிறது. எப்போ அந்த சூரியன் விடிஞ்சாதான் அவங்க தூங்க முடியும் இல்லையா? அது வரைக்கும் இரவு நேரத்தில் அவங்க காவல் காக்கணும். அது போல இவங்க கப்பல் சேதம் உறாதபடிக்கு எப்போ அந்த சூரியனை காண்போம் என்று அந்த கப்பலை இயக்குறாங்க. ஆனால் இங்கே பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் அங்கே இருக்கிற அந்த ஜனங்களிடத்துல சொல்றாரு 22வது வசனத்துல, திட மனதாய் இருங்கள் என்று இப்பொழுது தைரியம் சொல்லுகிறேன், கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. பார்த்தீங்களா? அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கடந்து வருது. கப்பல் சேதம் வரலாம், ஆனால் நமக்கு பிராண சேதம் வராது. அப்போ நம்ம யாரை நம்பி இருக்கணும்? தேவனை நாம் நம்பி இருக்கும் போது கர்த்தர் நமக்கும் பிராண சேதம் இல்லாமல் நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்ம குடும்ப கப்பலில், ஏன்னா நம்மளுடைய படகுல கர்த்தர் இருக்கணும். அவர் தான் நம்ம குடும்பத்தை நடத்துகிறவராக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தை நடத்த கர்த்தரை அழைத்து கொள்ளுங்க. ஏசப்பா, இன்னைக்கு எங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி அவரை நாம் முன்னிறுத்தி நாம் அவரை நம்பி ஓடும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை படகை
நிச்சயமாய் பாதுகாப்பார். என்ன இந்த 23வது வசனத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 27:23, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ இரவு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். அப்போ தேவ தூதன் அந்த இரவு நேரத்துல தோன்றி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு பவுலிடத்துல பேசுறாரு. அப்ப நீங்க பயப்பட வேண்டாம், இந்த யாத்திரையை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம், உங்களுக்கு தேவன் பாதுகாப்பாருன்னு சொல்லி அவங்கள நடத்தந்த பாக்குறோம். தேவனிடத்துல நம்பிக்கையா இருக்கிறேன், ஆனபடியினால் மனுஷரே திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்துல நம்பிக்கையா இருக்கேன்னு பவுல் அங்க கூட பிரயாணம் பண்ணினவர்களிடத்துல பேசுகிறார். அப்போ தேவனிடத்துல அவர் நம்பிக்கையா வைத்ததுனாலதான் அவர்கள் பத்திரமாய் கரை வந்து சேர்ந்தார்கள்னு பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்ட பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து அவரிடத்துல நம்ம காரியங்களை ஒப்புவிக்கும் போது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இதை நாம் விசுவாசிப்போம். அதே போல சங்கீதம் 134:1 பார்க்கிறோம், இதோ காலங்கள்ல கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரை நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். அப்போ சபைக்காக இன்னைக்கு எழுப்பி நிற்கிறவங்க யாரு? ஊழியக்காரங்க. அப்போ அந்த சபையார்கள் பாதுகாக்கப்படணும்னா ஊழியக்காரர்கள் திறப்புல நின்னாதான் சபையார்களுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுப்பார் இல்லையா? எசேக்கியேல் 12:8 பாருங்க, விடிய காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அப்போ விடிய காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். அப்போ ஆலயத்தை பராமரிக்கிற, ஆலயத்தை காக்கிற ஊழியக்காரர்களும் வந்து அவங்கள இரவும் பகலும் வந்து தேவனிடத்திலே போராடி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து சபையாரை போஷித்து அவங்களுக்கும் விடிய காலத்து வெளிச்சத்தை காண்பிக்கிறவர்களா இருக்கணும். ஏசாயா 58:8 சொல்லுது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பிறகாலே காக்கொள்னு சொல்றாரு. அப்போ தேவன் எதையெல்லாம் நீதியாக செய்ய சொல்றாரு? பசியா இருக்கிறவனுக்கு உன் ஆகாரத்தை கொடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு உன் வஸ்திரத்தை கொடுன்னு சொல்றாரு இல்லையா? அப்படி நாம ஏழை எளியவர்களுக்கு இறங்கி நாம செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சீக்கிரத்திலே துளிர்க்க பண்ணுவார். நம் சுக வாழ்வு சீக்கிரமாய் திரும்பும். ஆமீன்.